இந்த சீனாக்காரங்க நிறைய விஷயங்கள புதுசா கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சீனால நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்ல அந்த விஷயம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இப்ப சீனால கரண்ட்டா ஒரு விஷயம் வந்து செம்ம ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கென். இந்த கென்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்ல வந்து கல்யாணம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அவங்கள நம்பி ஒருத்தவங்க வந்துருவாங்க. இப்ப பசங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய வைஃப நல்லா பார்த்துக்கணும். இதே மாதிரி வைஃப் வந்து கணவருடைய மனம் நோகாம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இதனால கல்யாண வாழ்க்கை அப்படின்றதே சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ இத வந்து தீர்க்கிறதுக்கு தான் இப்ப சீனாக்காரங்க புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் நான் சொன்ன கென்ஸ் அப்படின்ற விஷயம். ஆனா இந்த விஷயத்த வந்து பாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கேர்ள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். சரி இவ்வளவு பில்டப் குடுக்குறியே அந்த விஷயம் என்ன அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க இல்லையா? அதாங்க இந்த சீனால வந்து மக்கள் தொகை குறைஞ்சுகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பெண்கள் வந்து இப்ப கல்யாணம் பண்றத விரும்புறாங்க இல்லையா? ஸோ தனியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மனநிலையோட தான் இப்போ அந்த பெண்கள் இருக்காங்களாம். ஸோ அந்த பெண்கள் தான் இந்த கென்ஸ ரொம்பவே யூஸ் பண்றாங்க. இந்த கென்ஸ்ன்றது பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்ல. வாடகைக்கு ஆண்களை எடுக்கிற விஷயம் தாங்க கென்ஸ். இத வந்து சீனால இருக்க பெண்கள் இப்போ ரொம்ப விரும்புறாங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கென்ஸ் அவங்க வந்து வாடகைக்கு எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலையை அந்த ஆண்களை வந்து செய்வாங்களாம். வீட்டை பராமரிக்கிறது, வீட்டை சுத்தம் செய்றது, அவங்க ட்ரெஸ்ஸை கழுவுறது, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சில உணர்வு ரீதியான ஆறுதலா இருக்கிறது இப்படின்னு பெண்களுக்கு நிறைய சேவைகளை இந்த கென்ஸ் அப்படின்ற ஆண்கள் செய்கிறாங்களாம். ஸோ இப்படியெல்லாம் செய்யும்போது கல்யாணம் எதுக்கு? நாங்க இப்படி கென்ஸை யூஸ் பண்ணியே சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சீனா பெண்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ சீனால இந்த கென்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. வேலைக்காரன் பிளஸ் பாய் ஃப்ரெண்ட் இது ரெண்டையுமே சேர்ந்த ஒரு கலவை தான் கென்ஸ் அப்படின்னு இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ சீனால தான் அறிமுகமாக இருக்கு. ஆனா எதிர்காலத்தில் இது எத்தனை நாட்டுக்கு வரும் அப்படின்றது தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம்.